Hi friends, வணக்கம் and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல அவலும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது நீங்க ஸ்நாக்ஸாவும் செய்யலாம் இல்ல மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாங்க. நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு சொல்லி வீடியோக்குள்ள போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா நம்மளுக்கு சூடாகி வரணுங்க. இது நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்தப்பருப்பு சேர்த்து செய்யும்போது வாயில் கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா வறுபட்டு வரணும், நல்லா கலர் மாறி வரணுங்க. அது வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி இது நல்லா வறுபட்டு வரட்டும். இது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நான் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்ததாக ஒரு கொத்தளவு நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து இப்போ நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ இது கூடவே வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் வந்து சீக்கிரமாக வறுபட்டு வரணும், அதுக்காக வந்து நான் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கண்ணாடி பதம் வரணுங்க. அது வரைக்கும் இது நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் சால்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ இன்னும் 2-3 நிமிஷம் இதை நல்லா வதக்கணும் அப்படின்னா நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். அதுக்குள்ளே வந்து நம்ம அவல் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நான் வந்து இந்த கப்பால் ஒரு கப் அளவு நம்ம அவல் எடுத்துருக்கேங்க. நல்லா தட்டாவல் எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ஊறி போயிடும். நல்லா இந்த மாதிரி மொத்தமாக இருக்க அவல் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு சாதாரணமான தண்ணி சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தான் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம் இப்போது. இது எல்லாமே வந்து கருகி போயிடக்கூடாது. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. அவல் வந்து தண்ணியில் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு குழகுழன்னு ஆகிடும். அதனால் ஊற வைக்கக்கூடாதுங்க. சேர்த்த உடனே வந்து தண்ணி பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கையால் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக பிழிஞ்சிங்க அப்படின்னா அது வந்து நல்லா நம்மளுக்கு மேஷ் ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு வந்து பார்த்து பிழிஞ்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் வந்து உடச்சிட்டு இந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். முட்டை வந்து தனியாக கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லாமே ஒன்றா சேர்த்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி தனித்தனியாக நம்மளுக்கு வந்து பீசஸாக கிடைக்காது. அதனால் வந்து தனியாக நான் வதக்கிட்டேன். அடுத்ததாக இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்க போகிறோம். முட்டை சேர்த்த உடனே முட்டை மேலே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த முட்டைக்கு தகுந்த உப்பு வந்து அதில் கிடச்சிரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா நான் கிண்டி விட்டுட்டேன். எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எடுத்துருக்க அவலுக்கு தகுந்த மாதிரி மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நல்லா பச்சை வாடை போகணும், அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து எடுத்து வச்சுருக்க அவல் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, நல்லா வந்து பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப டைட்டாக பிழிஞ்சிங்க அப்படின்னாலுமே அது வந்து நல்லா நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்காது. தண்ணியில் சேர்த்து உடனே வந்து இது தண்ணியிலேருந்து எடுத்துடணும். நம்ம கொஞ்சம் நேரம் அரிசி மாதிரி சோக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு மேஷ் ஆகிடுங்க. அதனால் வந்து உடனே எடுத்துருங்க. இப்போது இதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம அவல் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ரெசிபி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. நல்லா வந்து சூடாக வந்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட செய்யலாம். நல்லா வந்து ஃபில்லிங்காக இருக்குங்க. நம்ம வந்து முட்டைலாம் சேர்த்துருக்கிறதால குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதால அதெல்லாம் கடிபிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில். ஒரு தடவைனாலும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.